அவள் தானே எங்கள் புன்னகை. என்னாச்சு? தெரியலங்க, ஏதோ மயக்கப்பட்டு விழுந்ததா சொல்றாங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல. நீயே ஒரு மாதிரி இருக்கா? ஒன்றும் இல்லை. எதுக்கு மயக்கப்பட்டு கீழே விழுந்திருப்பா? என்ன நடந்திருக்கும்? ஒன்றுமே புரியலையே. ஒருவேளை நான் எப்படி யோசிக்கிறேன், அவங்க 2 பேரும் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. ஹரி, ஏதாவது வேண்டாததை அண்ணி சாப்பிட்டாங்களா என்ன? என்ன நீ அப்பெல்லாம் எதுவும் சாப்பிடல. ஒன்றும் இல்லை, நைட் வச்சது கூட எனக்கு கூட கொடுக்க மாட்டாங்க. அவங்க எப்படி சாப்பிடுவாங்க? அப்படி இல்லை ஹரி, ஒருவேளை கெட்டு போனதாவே இருந்தாலும் மற்றவங்களுக்கு கொடுத்து அந்த உயிரை பாதிக்கிறத விட தனக்கு கொடுத்தே அந்த பிரச்சனை வந்துட்டா எந்த பிரச்சனையும் யாருக்கும் வந்துடாதுன்னு நினைக்கிறவதான் அண்ணி. இவர் பேசுறத பார்த்தா வந்திருக்க டிவோர்ஸ் நோட்டீஸ்க்கும் இவர் பேசுறதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாம இருக்கு. ஒண்ணுமே புரியலையே. இப்ப இவளுக்கு என்னாச்சு? ஒருவேளை அனிதா பிரெக்னெண்டா இருப்பாளா? ஏய், என்னடி என்னமோ யோசிச்சுட்டே இருக்க? ஒன்னும் இல்ல விஜய், ஒன்னும் இல்ல. அண்ணே, எப்படி நீ அண்ணிய 6 மாசத்துக்குள்ள இவ்ளோ புரிஞ்சு வச்சிருக்க? அன்பு வச்சவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு 6 மாசம்லாம் தேவையில்ல. 1 மணி நேரம் அவங்க கூட பேசினாலே போதும். அவங்கள பேச விட்டு நம்ம வேடிக்கை பார்க்கும்போது அவங்கள பற்றி எல்லாமே புரிஞ்சுக்கலாம். அவங்களோட ப்ளஸ் மைனஸ் என்னன்னு. அந்த விதத்தில் உன் அண்ணியோட மைனஸ் என்னன்னு தெரியும், ப்ளஸ் என்னன்னு தெரியும். ஆனால் இப்போ இப்படி இருக்கிறது தான் பயமாக இருக்கு. என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. டாக்டர், என்னாச்சு? செக் பண்ணிட்டே இருக்கீங்க, எதுவும் சொல்லல? ஏதாவது பிரச்சனையா? இல்ல ஏதும்? இவங்களோட ஹஸ்பண்ட்? டாக்டர், நான் தான். ஓ, நீங்க தானா? ஆமா டாக்டர், என்னாச்சு? என் ஒய்ஃபுக்கு திடீர்னு மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க. ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல இல்ல, ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. அது உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுமே. டாக்டர், எதுக்கு அவகிட்ட மட்டும் தனியாக பேசணும்னு சொல்றீங்க? என்ன பிரச்சனை? எதா இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல இல்ல, பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, அதில் தான் மயக்கப்பட்டு விழுந்திருக்காங்க. நேற்று நைட்ல இருந்தே அவங்க சாப்பிடல போல. அப்படியா? இல்லையே, சாப்பிட்டேன்னு தானே சொன்னா. நான் கூட ஒரு தடவை இருக்குமோ. சாப்பிடலம்மா, அவங்க நைட்ல இருந்தே சாப்பிடல. அதோட கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க. அதான், வேற ஒன்றும் இல்லை. அது மற்றபடி நார்மலான ஒரு மயக்கம் தான். கம்ப்ளீட்லி ரெஸ்ட் கொடுத்தா போதும். நல்லா உடம்புக்கு ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுத்து ரெஸ்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே டாக்டர், மற்றபடி வேற ஒன்றும் இல்லைல்ல? இல்லை இல்லை, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஓகே டாக்டர், நாங்கள் பார்த்துக்குறோம். மிஸ்டர் விக்ரம், பேசலாமா? ஓகே டாக்டர், வாங்க. டாக்டர், என்னாச்சு? தனியா பேசுற அளவுக்கு என்னாச்சு டாக்டர்? உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா, ப்ராப்ளம் தான். ஆனா அந்த ப்ராப்ளமே நீங்களா இருப்பீங்களோன்னு டவுட்டா இருக்கு. டாக்டர், எனக்கு புரியல. ஒன்றும் இல்லை, ஒரு டாக்டர் எதையுமே மறைக்க கூடாது. ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா வந்து அதை ஓப்பனாக சொல்லிடணும். ஸோ நான் சொல்கிறேன், அவங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணதில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஃபர்ஸ்ட் விஷயம், அவங்களோட கர்ப்பப்பை ரொம்ப வீக்காக இருக்கு. டாக்டர், அப்படின்னா? அதாவது அவங்க ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்கன்னு சொல்கிறேன். இப்போ அவங்க மயக்கப்பட்டு விழுந்தது கூட கர்ப்பப்பை காரணம்னு சொல்ல மாட்டேன். அது குழந்தை தனிப்பட்ட விஷயம், அது உங்கள் லைஃப்குள்ளே இருக்கிற விஷயம். அதில் நான் எதுவும் சொல்லலை. ஆனால் ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுத்திருக்காங்க. டாக்டர், என்ன சொல்றீங்க? ஆமாம், ரொம்ப டிப்ரெஷனில் தூங்குறதுக்கு முடியாமல் ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுத்திருக்காங்க. 2வது, வாமிட்டிங் பண்ணதுக்கு காரணம் ஸ்லீப்பிங் டேப்லெட்டோட சேர்த்து வேற ஒரு டேப்லெட்டே அவங்க சாப்பிட்ருக்காங்க. அது அவங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காம வாமிட்டிங் வந்திருக்கு. மயக்கப்பட்டு விழுந்தது காரணம் ஸ்லீப்பிங் டேப்லெட்டு தான். அது ஒரு சிலருக்கு ஹெவி டோஸாக இருந்தால் மயக்கம் வந்துடும். அதனால தான் அவங்களுக்கும் மயக்கம் வந்திருக்கு. சொல்லப்போனால் அவங்க ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க. அவங்களை நீங்கள் தனியாக விட்டிங்கன்னா சூசைட் தாட் கூட வரலாம். டாக்டர், என்ன டாக்டர் பயமுறுத்துறீங்க? டாக்டர், ரொம்ப பயமா இருக்கு. இப்போ அவளுக்கு என்னதான் பிரச்சனை? அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு ரொம்ப ரொம்ப குழப்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஆனால் அதுலேருந்து வெளியே வர முடியாமல் அவங்க ரொம்ப தவிக்கிறாங்க. என்னாகுமோ ஏதாகுமோன்னு நினச்சி பாதி ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. மேக்ஸிமம் ஒரு பொண்ணுக்கு டிப்ரெஷன் ஆகுது அப்படின்னா, அதுவும் மேரேஜான ஒரு பொண்ணுக்கு டிப்ரெஷன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக தனக்கு பிடிச்சவங்களால மட்டும்தான் அது ஆகும். அப்போது நீங்கள் தான் அவங்களோட ஹஸ்பண்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சந்தோஷமாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போங்க, நார்மலாக இருக்க வைங்க. இல்லைனா அவங்க மென்டலாக கூட, ஐ மீன் மென்டலி டிஸ்டர்ப் ஆக கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இது உங்கள் பர்சனல் தான், இருந்தாலும் ஒரு டாக்டராக நான் சொல்லிக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக குழந்தைய பற்றி யோசிங்க. ஏன்னா அவங்க கர்ப்பப்பை ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குது. இதனால் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டால் கூட
லைஃப்ல பேபி கிடைக்காம கூட போகலாம். முன்னாடியே சொல்லி பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. அவங்க ஹெல்த் அப்படி இருக்கிறதுனால தான் சொல்கிறேன். நல்லாவே தெரியும் குழந்தைங்கிறது வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பொக்கிஷன்னு. அது கிடைச்சவங்களுக்கு அது சந்தோஷம், அதே கிடைக்காதவங்களுக்கு அப்படியே நரக வேதனை. உயிரோடு இருந்தும் பணத்துக்கு சமமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ நமக்கு இருக்கிற பிரச்சனையை நம்ம முன்னாடியே சரி பண்ணிக்கிறதுல எந்த தப்புமே இல்லை. நான் ஒரு டாக்டராக இருந்து ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன அறிவுரை சொல்லணுமோ அதை நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்கள் விருப்பம். முடிஞ்ச அளவுக்கு அவங்கள தனியாக விடாதீங்க. தனியாக விட்டிங்கன்னா சூசைட் தாட்டு தான் வரும். அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சில டேப்லெட்லாம் எழுதி கொடுக்குறேன், அதை கொடுங்க. ரெண்டாவது ரொம்ப சத்தான பொருட்களை வாங்கி கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள அலோனா விடாமல் பார்த்துக்கோங்க. அலோனா விட்டால் தான் அவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அலோனா விடாமல் இப்போது கூட இருக்கிற மாதிரி இருங்க. மறுபடியும் சொல்கிறேன், குழந்தைய பற்றி யோசிங்க. அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை என்னால் சொல்ல முடியாது. நான் சொல்லிட்டா அது உங்களால் தாங்க முடியாது. ஸோ புரியும் நினைக்கிறேன். இதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். நான் வரேன். இந்த அக்ரிமெண்ட்ல போட்டிருக்கிறது படி தான் நான் நடந்துப்பேன். என்னோட சந்தோஷத்துலையும் துயரத்துலையும் நீங்க எப்போதுமே இருக்கணும்னு எந்த அவசியமே இல்லை. மெயினா துயரத்துல இருந்தாலும் சந்தோஷத்துல இருக்கணும்னு நான் உங்ககிட்ட கேட்கவே மாட்டேன். குழந்தைய பற்றி யோசிங்க. எனக்கு நீ பாப்பா தள்ளினாலும் பரவாயில்ல, என் கூட வாழலனாலும் பரவாயில்ல, ஆனா என்ன பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை போயாவது சொல்ல. கடைசி வரைக்கும் உங்க மார்பு மேல சாயிர ஒரு பாதுகாப்பான இடத்தை எனக்கு கொடுப்பீங்களா விக்ரம்? அடுத்தது நம்ம வீட்டுக்கு வாரிசு தர போறது நம்ம அனிதா தான். குழந்தை ஒரு பொக்கிஷம். அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு, அதை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனால் அதுக்குள்ள குழந்தைய பற்றி யோசிங்க. எப்படி இருந்தாலும் 1 இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை விட்டு போக தானே போறேன் விக்ரம். அப்புறம் என்ன? விக்ரம், அம்மா, விக்ரம் எதுக்கு அழுகிறப்போ? இல்லம்மா, டாக்டர் என்னென்னமோ அது ஒன்றும் இல்லம்மா. அம்மா, நான் வாழ்க்கையில ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. இப்போ அந்த தப்பை எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கம்மா. என்னால எல்லாத்துக்குமே கஷ்டம் தானம்மா. நான் எதுக்குமா உயிரோட இருக்கணும்? இங்க பாரு விக்ரம், அப்படிலாம் பேசக்கூடாது. என்ன நீ தப்பு பண்ணிட்ட? நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்பாக இருந்தாலுமே சரி, அந்த தப்புக்கு மன்னிப்பு இருக்குது, மரியாதையும் இருக்குது. என்ன, நீ பண்ணதை தப்புன்னு உணர்ந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீ எதுக்கு ஃபீல் பண்ணணும்? ஸோ வருத்தப்படாத. என்ன தப்பு பண்ணாலும் அது கூடிய சீக்கிரத்தில் மாறும். அம்மா, இங்கே பாரு, நீ பண்ணதை தப்புன்னு உணர்ந்ததுக்கப்புறம் அதை எப்படி சரி பண்ணணும்னு தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு இப்படி அழுதுகிட்டு இருந்தா டாக்டர் என்ன சொன்னாங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. நான் அனிதாவை போய் பார்த்துட்டு வரேன். டேய், இங்கே பாரு, நீ அம்மா கிட்ட எதையும் சொல்ல வேணாம், அம்மா உங்ககிட்ட எதையும் கேட்க வேணாம். நீ பண்ண தப்ப நீ தான் சரி பண்ண முடியும். என்ன, ஸோ வருத்தப்படாமல் நிதானமாக யோசி. என்ன, யோசிச்சா இங்கே கிடைக்காத பதிலே இல்லை. என்ன, ஸோ பொறுமையாக யோசிச்சு எதாக இருந்தாலும் முடிவெடு. 5 பேர்லேயுமே நீ ஒருத்தன் தனி ரகம். என்ன, உன்னையும் விஜயும் என்றைக்குமே அம்மா மனசில் ஒசரத்தில் தான் வச்சுருப்பேன். எல்லாரும் ஒசரம்தான், ஆனால் நீயும் விஜயும் அம்மாவுக்கு எப்போதுமே தனி தான். அதனால் வருத்தப்படாமல் நீ என்ன தப்பு செஞ்சியோ அதை கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சினா அந்த தப்புலையே நீ பண்ண தப்பை சரி பண்ணுறதுக்கு உனக்கு ஏதாவது விடை கிடைக்கலாம். அவ்வளோதான், போ. சரிம்மா. அம்மா இருக்கேன்டா. அம்மா அம்மா ஆசை அம்மா, நன்றி சொல்ல ஒரு வார்த்தை இல்லை. நிலவாக நான் விளையாட வானாக வந்தவள் நீ என் தாயே. உந்தன் விரல்கள் பிடித்து நடந்தேன். எனக்கு இப்பவும் உன்கிட்ட மனசு விட்டு பேசணும்னு தான் தோணுது. ஆனாலும் நான் பண்ண தப்பு தான் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. என்னால முடியலடி, முடியல. இங்க பாரு, என்னால நீ கஷ்டப்படக்கூடாது. நீ எப்போதுமே சந்தோஷமா தான் இருக்கணும். எனக்கு அதுதான் வேணும். நீ இவ்வளவு தூரம் டிப்ரெஷன் ஆகுற அளவுக்கு நான் என்னடி பண்ண? நீ இவ்வளவு கஷ்டப்படக்கூடாது அனிதா. நீ இங்க இருந்தா கஷ்டம் தான் படுவ. அதனால நீ நீ உங்க அம்மா வீட்டுக்கு போயிடு. அங்க இருந்தாதான் சந்தோஷமா இருப்ப. அம்மா,
பண்ணுறீங்க விக்ரம்? எனக்கு என்னாச்சு? ஆ அது இப்போ இப்போ நீ ஓகே தானே? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு முதல்ல என்னாச்சு? எதுக்கு கீழே உட்காந்துருக்கீங்க? எந்திரிச்சு மேலே உட்காருங்க விக்ரம். இல்லை, பரவாயில்ல. இப்போ உனக்கு ஓகே தானே? எதுவும் இல்லைல்ல? அம்மா, ஏன் சாப்பிடாம இருந்திருக்க? அப்படிலாம் இல்லையே, நான் சாப்பிட்டேன். பொய் சொல்லாதடி. நிஜமாதாங்க, நான் சாப்பிட்டேன். நான் எதுக்கு சாப்பிடாம இருக்கணும்? பொய் சொல்லாத. நேற்று நைட்லேருந்து சாப்பிடாம இருந்திருக்க. ஆமாம், எதுக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட்டில் எடுத்துக்கிட்ட? எல்லாரும் நிம்மதியாக தூங்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் அவங்களால தூங்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டுலாம் தூங்குவாங்க. அந்த விதத்தில் என்னால் நைட்டில் நிம்மதியாக தூங்க முடியல. அதான் எடுத்துக்கிட்டேன். டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணியா? ஏது ஸ்லீப்பிங் டேப்லெட்டு? இப்போ எதுக்கு இப்படி கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க? அப்படி தாண்டி கேட்பேன். உனக்கு ஏது ஸ்லீப்பிங் டேப்லெட்டு? உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது கேட்குறதுக்கு? இங்க பாரு, நீ என்ன சொன்னாலும் சரி, எதுக்கு குறைஞ்சு போய் உடஞ்சு போகிற அளவுக்கு நான் இல்லை. என்ன இனிமே இனிமே உன்னை பத்த சொல்லுங்க விக்ரம். அது அது உனக்கு உடம்பு சரியில்லை. டாக்டர் உன்னை பத்திரமா பார்த்துக்க சொன்னாங்க. அதான். ஏன் விக்ரம், டாக்டருக்கு தான் என் மேல் அக்கறையோ உங்களுக்கு இல்லையா? டென்ஷன் படுத்தாத. நானா விக்ரம்? ஏண்டி, தப்பு என் மேல மட்டும் இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க? சொல்லு பார்க்கலாம். அப்படி இல்லை விக்ரம், தப்பு என் மேலேயும் தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் காலப்போக்கில் எல்லாமே மாறிடுச்சு விக்ரம். காலம் மாற்றுன்னு சொல்கிறது என்னமோ உண்மையாயிடுச்சு. அதனால தான் விக்ரம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சரி, நீ ஃபீல் பண்ணாத. டாக்டர் உன்னை ஸ்ட்ரெஸ் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட கேளு, நான் பண்ணுறேன். விக்ரம், என்ன? உங்க மார்பு மேலே சாஞ்சுக்கணும் போல இருக்கு. நான் ஏதாவது தப்பா கேட்டேன்னா? விக்ரம், உயிரே, என் கனவே, என் சுவாச காற்றே நீதானே. காதலை சொல்லாமல் தவிக்கிறேனே, உயிரே வாழ்வது உனக்காகவே. ஏன் அனிதா, உன்னை நான் கஷ்டம் தானே படுத்துறேன். நீ பேசாம உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டீன்னா உனக்கு கஷ்டம் எதுவும் இருக்காதுல்ல? அங்க போய்க்கிறியா? ஏன் விக்ரம், நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கா என்ன? அப்படி இருந்தா இன்னும் ஒரு 6 மாதம் மட்டும் பொறுத்துக்கோங்க விக்ரம். ஏன்னா நீங்கள் போட்ட அக்ரிமெண்ட் படியே இன்னும் ஒரு 6 மாதம் இந்த வீட்டில் இருந்துட்டு மொத்தமாக உங்களை விட்டு போயிடுறேன். நான் உனக்கு கஷ்டமா இருக்குன்னு தான் சொல்றேன். எனக்கு கஷ்டம்னு நான் ஒரு இடத்துல கூட சொல்லவே இல்லையே விக்ரம். நீங்கள் அதை அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, அப்ப இப்ப எங்க கிளம்புன நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? நான் நீங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்புனேன். இன்னையோட நமக்கு கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆகுது. உங்களை ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாமல் தான் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த மாதிரி மயக்கப்பட்டு கீழே விழுந்து. நீங்க இருக்க உனக்கு நான் கஷ்டத்தை கொடுக்கறணும்னு தோணுது அனிதா. என்னால யாருமே எப்போதுமே கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் நினைச்சிருக்கேன். ஆனா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறணும்னு எனக்கு தோணுது. நீ எப்போதுமே சந்தோஷமா இருக்கணுமா? எனக்கு அதுதான் வேணும். ஏன்னா நான் உன்னை ஏற்கனவே வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இதுக்கு மேலேயாவது நீ நிம்மதியா இருக்கணும். நீ சந்தோஷமா இருக்கிறத என் கண்ணால பார்த்தாலே போதுமா? எனக்கு வேற எதுவுமே வேணாம். நீ சொல்லு, நீ இங்க இருந்து அம்மா வீட்டுக்கு போனா சந்தோஷமா இருப்பில்ல? நான் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தாதான் விக்ரம் முழுசா நொறுங்கி போவேன். இதோ இப்போ இருக்கிற இந்த நெருக்கம் கூட எனக்கு இருந்தா நான் எவ்வளோ சந்தோஷப்படுவேன் தெரியுமா? இப்போ எந்த உரிமையில என்னை தொட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது கடைசி வரைக்கும் இருந்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன் விக்ரம். சொல்லுமா, உனக்கு என்ன சந்தோஷமோ அதை நான் பண்றேன். ஆனா நீ கஷ்டப்படக்கூடாது. நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல? என்னோட சந்தோஷமே என்னன்னு உங்களுக்கு புரியலல்ல? உனக்கு புரியவே வேணாண்டா.
சொல்லுமா. எனக்கு என்ன சந்தோஷம்னு சொல்ல தெரியல. ஆனா இப்போ இருக்கிற இந்த நிமிஷமும் இந்த வினாடியும் இப்படியே தொடர்ந்துட்டே போனா சந்தோஷம் தோணுது. இது கிடைக்குமா? இப்போ அப்போ எதுவும் இல்லை. எனக்கு உன் சந்தோஷம்தான் முக்கியம். இப்போ உனக்கு இதுதான் சந்தோஷம்னாலும் நான் பண்றேன். நான் இருக்கேன். நான் இருக்கேன்னு சொன்னதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. ஏய், அழாத. நான் இருக்கேன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு அழுகுற? அழாத. உனக்கு இந்த நெருக்கம் தான் சந்தோஷம்னா நான் உனக்கு இதை பண்றேன். அழாத. நான் இருக்கேன்னு சொன்னேன் அந்த ஒரு வார்த்தை இது கடைசி வரைக்கும் இருந்த போது விக்ரம். ஐ லவ் யூ விக்ரம். ஐ லவ் யூ. அரிரோ 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 மடி மீது நீ இருந்தால் சொர்க்கங்கள் உண்மை என்று ஆகாதோ. நொடி நேரம் பிரிந்தாலும் காலங்களும் நின்று போகாதோ. ஒரு மூச்சில் இரு தேகம் வாழ்வது நாமன்றி வேறாரோ. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். பரவாயில்லம்மா, எனக்கு தேங்க்ஸ் சொல்லாதீங்க. நான் சொல்கிற ஒரு சின்ன பொய்யால் அவங்க 2 பேரும் சேர்றாங்கன்னா எனக்கு அது சந்தோஷம்தான். ஆனால் இது பொய்னு தெரியறதுக்குள்ளே அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டா பிரச்சனை இல்லை. நல்லா தெளிவாக சொல்லிட்டீங்கல்ல. அவங்க 2 பேத்தையும் எப்படி சேர்க்கணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா மற்றவங்க சொன்னால் அதை நம்புறதுக்கு கொஞ்சம் யோசிப்பான் என் பையன். ஆனால் ஒரு டாக்டரே எப்படி சொன்னால் கண்டிப்பாக அதை அவன் அக்செப்ட் பண்ணுவான். எனிவே ரொம்ப தேங்க்ஸ்மா. பரவாயில்லம்மா. சரி, ஓகே, நான் கிளம்புறேன். எனக்கு ஹாஸ்பிட்டல் லேட் ஆச்சு. ஓகே. மன்னிச்சிரு விக்ரம், அம்மாவுக்கு வேறு வழி தெரியல. உன்னையும் அனிதாவே சேர்த்து வைக்கணும்னா நான் இப்படி தான் பண்ணி ஆகணும். அதான் இப்படி ஒரு பொய் சொல்ல வச்சேன். ஆனாலும் இன்னமும் உனக்கு டவுட் இருக்க தான் செய்யும். உங்கள் 2 பேத்தையும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும். அதுதான் அம்மாவுக்கு ரொம்ப முக்கியம். இப்படி ஒரு மருமகளை என் வாழ்க்கையில் நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவளும் இப்படி ஒரு மாமியாரை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பா. எங்கள் 2 பேத்துக்குள்ளே பந்தம் ஒரு சைடு இருந்தாலும் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் அம்மாவுக்கு முக்கியம். அதுக்காக அம்மா என்ன வேணும்னாலும் செய்வேன். வாட் ஹேப்பன்ட்? ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டா நடந்துட்டு இருக்க. என்ன என்ன பிரச்சனை கேட்டா எதையுமே சொல்ல மாட்டேங்கிற. என்ன ஆச்சுடி? மறுபடியும் சிஐடி வேலையை ஆரம்பிச்சிட்டியா என்ன? உங்களுக்கு என்ன, நான் என்ன பண்ணாலும் போங்க விஜய். நான் அது ஒன்றும் இல்லை. இப்ப சொல்ல போறியா இல்லையா? நானும் ரொம்ப நேரமா உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அடுத்து என்ன டென்ஷன் பண்ணா அப்புறம் பாத்துக்கோ. ஐயோ ஒன்றும் இல்லைங்க. அனிதா மயக்கப்பட்டு விழுந்தால, அதான் ஒரு மாதிரி யோசித்தேன் என்ன பிரச்சனை அப்படின்னு. அதான் டாக்டர் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்களே. இல்லை, நான் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அதுவாக இருக்குமோன்னு. என்ன பிரெக்னன்சியா? ஆமாம், ஏன்னா கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆயிடுச்சுல்ல. அதான் அத்தை நிறைய டைம் சொன்னாங்க. சரி, அது மூலமாக ஏதாவது. இங்க பாரு, அது அவங்க பர்சனல். ஏன்னா அதுல நம்ம தலையிட தேவையில்லை. நீ ஏன் பேசிக்குவ, நீ ஏன் சொல்லிக்குவ, அப்படித்தானே? விஜய், உங்களுக்கு விஷயம் என்னன்னே தெரியாம அது. சொல்லு. என்ன குட்டிமா? கீழே போய் பாட்டி கேளு, பாட்டி தருவாங்க. அப்பா அம்மா பேசிட்டு இருக்கோம்ல. அடி டென்ஷன் பண்ணாம போடி. இப்போ ஏன் பொண்ணை கடிச்சிட்டு இருக்க? நான் தானே உன்கிட்ட கேள்வி கேட்குறேன், சொல்லு. ஐயோ விஜய், அது அது ஒன்றும் இல்லை விஜய். நீங்கள் ஆஃபீஸ் போங்க, உங்களுக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். நீங்கள் போங்க. இங்க பாரு, எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு நாளைக்கு மேல உன்னால என்கிட்ட மறைக்க முடியாது. என்ன, கண்டிப்பா எதுவாக இருந்தாலும் வெளியே வரதான் செய்யும். இல்லைன்னா கண்டு பிடிப்பேன். என்ன, இப்போ எனக்கு நேரம் ஆகுது, நான் வரேன். கடவுளே. விஜய், உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு எதுவும் இல்லை. அது கன்ஃபார்மானு எனக்கே தெரியல. நான் அனிதாவுக்கு டெஸ்ட் வைக்கணும்னு நினச்சிருக்கேன். அனிதா கிட்ட அந்த டெஸ்ட்டை வச்சு அது கன்ஃபார்ம் ஆனாதான் அதை நான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஏன்னா இது சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. ஆனால் இவங்க 2 பேத்துக்குள்ள டிவோர்ஸ் நோட்டீஸ் வர அளவுக்கு
ஐ மீன் டிவோர்ஸ் வர அளவுக்கு என்ன நடந்துச்சு? அது எப்படி ஆரம்பத்தில் அப்படி இப்படிலாம் இருந்தாங்க, அப்புறம் எப்படி டிவோர்ஸ்? ஐயோ கடவுளே, ஒன்றுமே புரியலையே. இல்லை, முதல்ல அனிதாக்கு டெஸ்ட் வச்சு பார்ப்போம். நான் வைக்கிற டெஸ்ட்டில் அனிதா டவுட் படுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டாலும் அதுக்கப்புறம் இதுக்கு என்ன முடிவு எடுக்கணும்னு நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் 2 பேர்த்தையும் பெரிய விட்டுருவேனா? உங்கள் பேத்துக்குள்ள அப்படி என்ன மனக்கசப்பு டிவோர்ஸ் வாங்குற அளவுக்கு? நல்ல வேலை நோட்டீஸ் என் கைக்கு வந்துச்சு. கண்டுபிடிக்கிறேன். என்ன கேபின்ல நிறைய பேர் ஆளவே காணோம், எங்க போனாங்க? இவ தானே கட்டடிச்சிட்டு போறேன்னா மொத்தமா ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டால என்ன? யாருமே காணோம். அடிக்கடி ரவுண்ட்ஸ் வரணும் போல, இல்லனா யார் எங்க இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. மது மேம், குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். என்ன பாதி பேரை காணோம்? இன்னுமா லஞ்ச் முடியல? லஞ்ச் முடிஞ்ச நேரம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும்ல. மணி 2:30 மேலே ஆயிடுச்சு. இல்லை மேம், சாரி ஏதோ மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாரு, என்னன்னு தெரில. அதை பற்றி ஏதோ டிஸ்கஸ் போயிட்டு இருந்துச்சு. எல்லாரும் உட்காந்து ஒரு இடத்துல பேசிட்டு இருந்தாங்க மேம். அப்படியா? என்ன மீட்டிங்கு? என்னன்னு தெரியல மேடம். இப்போ ரீசெண்டாக எடுத்த டெண்டருக்கு அடுத்த ப்ராஜெக்ட் நமக்கு வர்றதுனால அந்த ப்ராஜெக்டை கரெக்டாக முடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி சார் சொன்னார். பட் எனக்கு ஃபுல்லாக தெரியாது. நீங்கள் மேனேஜர் தானே மேடம்? சார் அதை விட உங்கள் ஹஸ்பண்ட் தான், உங்களுக்கு எதுவும் தெரியாமல் இருக்குமா என்ன? இல்லை அதெல்லாம் சொல்லிடுவாரு. இல்லை திடீர்னு யாருமே காணாமல் இருந்துச்சா, அதான் கேட்டேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் சாப்பிட்டாச்சு மேடம். சரி ஓகே, யாராவது எங்கேயாவது இருந்தால் நான் வந்து சொல்கிறேன் மேம். நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லை நானும் சாரும் சேர்ந்து தான் சாப்பிட்ணும். ஓகே மேடம், நான் வரேன். சரிங்க மது. இப்போ எடுத்த டெண்டருக்கு என்னடா ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன்? ஒன்றுமே சொல்லவே இல்லை. எதையாவது ஒன்று பண்ணிட்டு கடைசியில் வந்து ஏன்ட்ட வந்து நிற்கிறது. சரி. ஹாய்மா சந்தியா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அதான் அன்றைக்கி எம்டி சார்ட்ட சொல்லிட்டு போனேனே, நீங்கள் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் மெடிக்கல் லீவ் தேவைப்பட்டுச்சுன்னு. கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. இப்போ நார்மல் ஆகிட்டேன். அப்படியா? ஓகே ஓகே, உடம்பு பார்த்துக்கோங்க. வயசாக எல்லா நோயும் வரதான் செய்யும். என்ன பண்ணுறது? அப்புறம் குழந்தைங்களாம் எப்படி இருக்காங்க? அவங்களுக்குலாம் என்ன, எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. குழந்தைன்னு சொல்லுவது தான் உனக்கு ஞாபகம் வருது. உனக்கு கல்யாணம் ஆகி 5 மாதம் ஆயிடுச்சுல? 5 மாதம். நெக்ஸ்ட் வீக் வந்தால் 5 மந்த் ஆகுதுக்கா. ஓ அப்படியா? அப்போது குட் நியூஸ் எதுவும் உண்டா என்ன? என்னாச்சு, ஏன் அப்படி நிற்கிற? இல்லைக்கா, அது ஏன் நான் தான் தப்பாக கேட்டேன்னா என்ன? என்ன பண்ணுறீங்கன்னா உடனே வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க, ஓகேவா? இந்த ப்ராஜெக்டை பற்றி நம்ம சீக்கிரமாக டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம முடிச்சு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லதுன்னு கூட சொல்லலாம். என்ன அப்புறம் எல்லா வேலையும் மேனேஜர்கிட்டே கொடுக்காதீங்க, ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் பாருங்க. அதாவது ரொம்ப ரிஸ்கான ஒர்க் மட்டும் அவங்க கிட்ட கொடுங்க, ஓகேவா? ஓகே சார். நார்மலாக எல்லாரும் கேட்குற கேள்வி தானே கேட்டேன். நான் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இல்லை புதுசாக ஏதாவது நான் கேட்டேன்னா என்ன? இல்லைக்கா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் யாரும் இப்படி கேட்டது இல்லையா? டக்குன்னு கேட்கவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி யாரும் கேட்க மாட்டாங்கன்னு இல்லைம்மா. அந்த காலத்துலலாம் எங்களெல்லாம் 2 மாதத்தில் செக் பண்ணுவாங்க. இன்னமுமா நீ மாதமாகாமல் இருக்க, இன்னமுமா உனக்கு குழந்தை பிறக்கல அப்படி இப்படின்னு. என் மாமியார்லாம் என்னை எப்படி தெரியுமா கேட்டாங்க? பட் கஷ்டத்தையும் எல்லாத்தையும் தாண்டி அந்த கடவுள் எனக்கு 2 குழந்தைங்களை கொடுத்துட்டாரு. யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் நம்மளை முன்னாடி விட்டு பின்னாடி நிறைய பேர் பேசுவாங்கம்மா, அதான் நான் கேட்டேன். அது அது எனக்கும் தெரியும்க்கா. அது ஸ்ரீனிவாசன், நான் சொன்ன வேலையை பாருங்க, ஓகேவா? நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சாப்பிட்டுக்கிறேன். ஓகே சார். நம்ம பொண்ணுங்களாக பிறக்கிறதுக்கு முக்கியமான காரணமும் அடையாளமும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது தான். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே சரி, ஏன் கலெக்டராகவே இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும். அப்படின்னா தான் இந்த சொசைட்டி நம்மளை மதிக்கும். அதுக்காக தான் சொன்னேன். எக்ஸ்கியூஸ் மீ, இனஃப். சரண், சார் நீங்கள் என்ன சார்? கொஞ்ச நேரம் இருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அக்கா நீங்கள் போங்கக்கா, நீங்கள் போங்க, நான் பேசிக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு சந்தியா. எல்லாத்துக்கும் அப்பக்கே பதில் கொடுக்கணும். என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார் சரி ஓகே, இப்போ உங்களை சார்னு வச்சு நான் பேசலை. என்ன என் கூட பிறந்த தம்பியாக வச்சு நான் பேசுகிறேன். சந்தியா என் பொண்ணு மாதிரி. என்ன நான் கேட்டது உங்களுக்கு டக்குன்னு சடனாக தப்பாக தோணியிருக்கலாம்.
ஆனால் நான் கேட்ட இந்த விஷயத்த உங்களுக்கு தெரியாமல் உங்கள் முதுகுக்கு பின்னாடி நிறைய பேர் பேசுவாங்க. ஸோ அப்படி யாரும் பேசிடக்கூடாதுன்னு தான் நான் முன்னையே கேட்டேன். நானும் உங்களை என்னோட சிஸ்டராக நினச்சி உங்ககிட்ட பேசுகிறேன். பேபி அதெல்லாம் எங்கள் தனிப்பட்ட விஷயம். அது கடவுள் எப்போ கொடுக்கணுமோ அப்போ கொடுக்கட்டும். அதுக்கு முன்னாடி எதுக்கு இப்படி பேசி பேசி கஷ்டப்படுத்துறீங்க? அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படி? ஏன் கல்யாணம் ஆன உடனேயும் குழந்தை பெற்று கொடுக்கணும்னு ஏதாவது அவசியமா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லைல்ல. அதையும் தாண்டி கடவுள் கொடுக்கணும்ல. சரண் மூடிட்டு அவங்க என்ன பேசுறாங்கன்னு எதுவுமே தெரியாம புரியாம பேசாத சரண். இவன் வேலை பாருடி. அக்கா அவர் ஏதோ ஒரு டென்ஷன். இல்லை டென்ஷன் இல்லை. எந்த ஒரு புருஷனுக்குமே தான் பொண்டாட்டிய இப்படி ஒரு விஷயத்த ஆப்போசிட்டில் இருக்கவங்க அடுத்தவங்க யாராவது கேட்டால் கோவம் வரத்தான் செய்யும். வரணும், வந்தாதான் அங்கே உண்மையான அன்பு இருக்குன்னு அர்த்தம். ஆனால் நான் கேட்ட விஷயம் ரொம்பவே சென்சிட்டிவானது. இதை பற்றி நீங்கள் யோசிங்க, ஓகேவா? ஒரு பொண்ணுக்கு குழந்த ரொம்ப ரொம்ப முக்கியம். அதைத்தான் சொன்னேன். என்ன, எதையுமே கடவுள் கொடுக்கும் போதே வாங்கிக்கணும். என்ன, அப்புறம் நம்ம கேட்டாலும் கடவுள் நமக்கு கொடுக்க மாட்டார். இது எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். அக்கா அப்படி இல்லைக்கா, நீங்கள் சொல்கிறது சரிதான். ஏன்னா இது வரைக்கும் யாரும் என்னை பார்த்து அப்படி கேட்கல. அப்படி பார்த்தாலும் ஏன் எனக்கு முன்னாடி என் அக்காவுக்கு கல்யாணம் ஆச்சு. அவளே இன்னும் குழந்தை பற்றி யோசிக்காத போது அது நமக்கு அதான்க்கா. இங்கே பாருமா, என்னதான் உன் கூட பிறந்தவங்களாவே இருந்தாலும் வாயும் வயிறுங்கிறது வேற வேற. கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் தான் எல்லாரும் கூட பிறந்தவங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாம் வேற வேற ஆயிடுவோம். என்ன, புரியுதா? நான் அந்த ஒரு அர்த்தத்தில் தான் உங்ககிட்ட பேசுகிறேன். தப்பாக இருந்தா சாரி. அதாவது ஒரு அம்மாவாக இருந்து நான் சொல்லணும்னு நினச்சேன், நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்கள் விருப்பம். என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, அதை பற்றி எங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் எதுவும் பேச தேவையில்ல. ப்ளீஸ், இந்த மாதிரிலாம் பேசுகிற மாதிரி இருந்தா ரிசைனிங் லெட்டரை கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. வேற ஆஃபீஸ் போய் வேலை பாருங்க. சரண், கோபப்படுறது நிறுத்து சரண். எதுக்கு சும்மா சும்மா கோபப்பட்டுட்டே இருக்க? அவங்க என்ன சொல்லிட்டாங்க போ? நான் ஏன் கோவப்படக்கூடாது? உன்னை பேசிட்டு இருந்தா அதை கேட்டுட்டு அமைதியா நிக்கணுமா? இருங்க. நீங்க சண்டை போடணுங்கிறதுக்காண்டி நான் சொல்லல. என் மனசுல பட்டதை நான் சொன்னேன். என்ன, என்னோட இடத்துல வேற யார் இருந்து கேட்டாலும் இதை தான் கேட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த ஏஜ் ஆயிடுச்சு, அதுக்காக தான் சொன்னேன். மற்றபடி நீங்க சண்டை போடணுங்கிறதுக்காண்டி நான் எதுவுமே பேசல. என்ன தம்பி, சாரிப்பா, சாரிம்மா, நான் வரேன். அக்கா நில்லுங்க. உங்களை எத்தனை டைம் நான் பெருமையாலாம் நினைச்சு பேசியிருக்கேன். ஏன்னா நீங்க கேட்ட விஷயமும் தப்பு கிடையாது. ஆனா அத கேட்கறதுக்கு ஒரு நேரம் இருக்குக்கா. கல்யாணம் ஆனவுனையும் இங்க யாரும் உடனேலாம் குழந்தை பெற்று கொடுக்கறது இல்ல. அதையும் தாண்டி கடவுள் குழந்தைன்ற ஒரு விஷயத்த கொடுக்கணும். எல்லாமே கடவுளோட செயல் தான். அவர் பார்த்து எது கொடுக்குறாரோ அதுதான். இப்போ உடனே எங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு எந்த அவசியம் இல்லை. எங்களுக்கு இன்னும் ஏஜ் இருக்கு, நாங்க மெதுவா கூட குழந்தை பெற்றுக்குருவோம். அதை பத்தி இங்க யாருமே பயப்படல. அது மட்டும் இல்ல, இதை பத்தி எங்க அம்மாவே கேட்கல. மத்தவங்க மூணாவது மனுஷன் யாராவது கேட்டா நான் கேட்கதான் செய்வேன். என் பொண்டாட்டிய கஷ்டப்படுத்த கூடாது, அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேக்கா. பேசுறது தப்பா இருந்தா சாரி. தப்பாலாம் ஒன்றும் இல்லைப்பா, ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். உங்கள் விருப்பம். சாரிம்மா சந்தியா. ஆனால் எப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நான் வரேன். அக்கா சரண், பைத்தியமாடா உனக்கு? பைத்தியமான்னு கேட்கிறேன். எனக்கு வர்ற கோவத்துக்கு வா என் கூட. எதுக்கு இவ்வளவு ஹாசா நடந்துக்கிற? நீ எதுக்கு வாய் மூடிட்டு இருக்க? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இன்னைக்கு அவங்கள பேச விட்டு வேடிக்கை பார்த்தனா நாளைக்கு இவங்கள மாதிரிதான் ஒவ்வொருத்தரா வருவாங்க. எதையுமே ஆரம்பத்திலே அடிக்கணும். நாளைக்கு மரமா வளர்ந்து நின்றுச்சுன்னு வச்சுக்கோ, வெட்டுனாலும் அது வெட்டுறது ரொம்ப சிரமம். இருந்தாலும் அவங்க கேட்டதுல என்ன தப்பு சொல்லு பார்க்கலாம். இதே கேள்விய அத்தை என்ன பார்த்து கேட்டிருந்தாங்கன்னா நான் எப்படி நினைச்சிருப்பனோ அப்படித்தான் அங்கேயும் நினைச்சேன். அழுகுறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, இந்த மாதிரிப்பட்ட மனுஷங்கள்லாம் நம்ம லைஃப்ல டெலீட் பண்ண வேண்டியவங்க, புரியுதா? என்ன, அவங்க சொல்லிட்டா அவங்களுக்காக குழந்தை பெற்று கொடுக்கணுமா? இங்க பாரு, நமக்காக தான் வாழணும், சொசைட்டிக்காக இல்ல. என்ன, நம்ம 2 பேரும் என்ன பேசி வச்சிருந்தோம் சொல்லு பார்க்கலாம்.
நீ என்கிட்ட என்ன சொன்ன 1 இயர் அது உன் கூட என் லைஃப்பை நான் என்ஜாய் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம குழந்தைய பத்தி யோசிக்கணும்னு நம்ம பேசியிருந்தோமா இல்லையா? ஆ அதெல்லாம் இவங்களுக்கு சொன்னா புரியும் நீ நினைக்கிறியா? புரிஞ்சுக்காத பர்சன்ஸ் இவங்களாம் நம்ம லைஃப்ல இருந்து டெலீட் பண்ணிடணும்டி. இப்போ தேவையில்லாத டேட்டாஸ் எல்லாம் நம்ம கம்ப்யூட்டர்ல அப்படி வச்சிருப்போமா? தேவையில்லாத டெலீட் பண்ணிடுவோம்ல, அதே மாதிரிதான் பேசும்போது காது கொடுத்து கேட்கணும், டேட்டாஸ் யூஸ் பண்ற மாதிரி. ஏன் அதுக்கப்புறம் அது தேவையில்லாத டெலீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இது எல்லாத்துக்குமே பொருந்தும், எல்லாருக்குமே பொருந்தும். இல்லை சரண், நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுது. முதல்ல முதல்ல கல்யாணம் ஆனதும் ஒரு குழந்தைய பெற்றெடுத்துட்டோம்னா யாருக்கிட்டே இந்த மாதிரி பேச்செல்லாம் வாங்க தேவையில்ல. முதல்ல அதை தான் பண்ணியிருந்துருக்கணும். என்னடா என்ஜாய்மெண்ட்டு, போதும் என்ஜாய் பண்ணது. இப்படிலாம் பேசுறதை கேட்டுட்டு அப்படி என்ன லைஃப்பை என்ஜாய் பண்ணணும்? இங்க பாரு, அவங்க பேசுனத லூசு மாதிரி புரிஞ்சுட்டு. இல்லடா, நீ என்ன ஆறுதல் சொன்னாலும் சரி, இந்த விஷயத்துல என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியலடா. சரண், நான் என்ன கேட்டாலும் சேவியா? என்ன? பேசாம நம்ம குழந்தை பெற்றுக்கலாமா? ஏய், லூசு மாதிரி பண்ணாத. இங்க பாரு, நீ என்கிட்ட ஸ்டார்டிங்ல என்ன சொன்னியோ அதுதான் எண்டிங் வரைக்கும். என்ன, நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏண்டி உடனே குழந்தை பெற்றுக்கிட்டு மட்டும் என்னடி பண்ண போறோம்? அதெல்லாம் கடவுள் நமக்கு கொடுக்கும் போது கொடுப்பாரு. இவங்கெல்லாம் சொல்லிதான் அது நமக்கு கிடைக்கணும்னு என்ன கடவுளுக்கு தெரியும், இதை கொடுக்கணும் இதை கொடுக்க கூடாதுன்னு. நீ வேணா பாரு, இவங்க மூஞ்சிலாம் கறி பூசுற மாதிரி ஒண்ணுக்கு 2 குழந்தையா, ஒண்ணு மாதிரியும் ஒண்ணு என்ன மாதிரியும் நீ பெத்து எடுப்ப பாரு. இது நடக்கல, என் பேர் சரண் இல்லடி. சுமை போட்டு பேசும் ஊரென்றால் மனம் தவித்திடும் மானே, இமை மீறும் கண்ணின் நீரென்றால் தினம் துடிப்பவன் நானே. காலம் மாறும் கணக்கம் ஏதம்மா, இரவில்லாமல் பகலும் ஏதம்மா, நானும் பிள்ளைதானம்மா. மாமன் தோளில் சாய்ந்த முல்லையே, மயங்கி மயங்கி பேசும் கிள்ளையே, நீ என் வாழ்வின் எல்லையே. எல்லாம் மாறும், நான் இருக்கேன். ம்? டேய் முண்டா, எதுக்குடா நகை கடைக்கு கூட்டிட்டு வந்த? வேற என்ன, எல்லாத்தையும் ஆட்டை போடவா? எனக்கு ஆட்டை போடவா? டேய், எதை விளையாடணும்னு இருக்கு? பின்னடி எதுக்கு நகை கடை கூட்டிட்டு வருவாங்க? நகை வாங்க தான். யாருக்கு? நேத்து ஒரு பொண்ணு ஒண்ணு பார்த்தனா, பாக்குறதுக்கு நல்லா அழகா இருந்துச்சு. அதான் ஒரு நெக்லஸ் வாங்கி கொண்டு போய் கொடுத்துடலான்னு. ஓ, அந்த அளவுக்கு ஒரு தைரியம் இருக்கா? சரி கொண்டு போய் கொடு. ஐயோ, நகி நகின்னு ஓட்ட பண்ணிக்கல. இப்போ இந்த மாதிரி உன்னால சும்மாவே வர முடியாதா? பேசாம வா, இல்லைன்னு வச்சுக்க நகை கடைக்குள்ள ஒரு டைமண்ட் வச்சிருப்பானுங்க, அது தூக்கிட்டு இந்த பொண்ணு தான் திருடுச்சுன்னு சொல்லிடுவோம் பாத்துக்க. நீதானே சொல்லுவேன். பேசாம வா. ஏண்டி டேய், என்னால பேசாம இருக்க முடியல. நீ ஒண்ணு பண்றது பார்த்தா புதுசு புதுசா இருக்கு. இப்போ எதுக்கு நகை கடைக்கு கூட்டிட்டு வந்த? ஏ லொடன்ட்டு கொஞ்ச நேரம் சும்மாவே வர மாட்டியா? டேய், எதுக்குன்னு சொல்லுடா, இல்ல கத்தி சத்தம் போடுவேடா. ஷோபா முடியல. தாலி செயின் வாங்க வந்திருக்கோண்டி. தாலி செயினா? எதுக்கு? ஏன் எதுக்குன்னு உனக்கு தெரியலையா? இல்ல, எதுக்கு தாலி செயின் எனக்கு ஒண்ணும் புரியல. யாருக்கு? உனக்கு தாண்டி. எனக்கா? எனக்கு எதுக்கு தாலி செயின்? அதுவும் தங்கத்துல. ஏய், தாலி செயின்னா உன்னையும் என்னையும் பொறுத்தளவு தாலி செயின், மற்றவங்கள பொறுத்தளவுல அது சாதா செயின். டேய், என்னடா சொல்ற? அது மண்டையா இருந்தா மண்டைக்குள்ள களிமண்ணை போட்டு வச்சா என்னடி புரியும்? சூ, இப்போ என்ன சொல்ல போறியா? கல்யாணம் வேணா தெரியத்தனமா நடந்த மாதிரி இருக்கலாம், தாலியும் வேணா நீ மறைச்சு வச்சுக்கலாம். ஆனா எவ்வளவு நாளைக்கு அந்த தாலிய உன்னால உள்ள மறைக்க முடியும்? என்ன, அதுவும் தங்கத்துல தானே தாலி கட்டியிருக்கேன். அதனால இனி அப்படி மறைக்க வேணாம். நம்ம வீட்டுக்கு எல்லா உண்மையும் தெரியற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு தாலி செயின்ல போட்டுக்கோ. என்னடி? அதுக்காக தங்கத்துல தான் வாங்கணுமா என்ன? இங்க பாரு, நான் உன் கழுத்துல கட்ட போற தாலி தங்கம்னு எனக்கு தெரியுமா? அதுவும் நான் ஆசீர்வாதம் பண்ணி, சாரி அப்படி சொல்லக்கூடாது, ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. நான் தட்டி விட்டு அந்த தாலியை அங்கே எடுத்து கொடுக்க போய் அதை உன் கழுத்துல நான் கட்டணும்னு நான் எதிர்பார்த்தேன்னா, ஸோ இது எல்லாமே தற்செயலா நடந்ததா வேணா இருக்கலாம். ஆனா தெய்வம் இதுதான் முடிச்சு போட்டிருக்கு. அதுவும் என் குலதெய்வம் முடிச்சு போட்டது. அதுக்காக இப்போ தங்கத்துல வாங்கி தரணும்னு ஏதாவது இருக்கான்னு
ஒரு கவரிங் செயின்ல வாங்கி கொடுத்தா கூட நான் போட்டுப்பேன். இல்லைன்னா இந்த தாலி எனக்கு மறைக்க தெரியும். தங்கத்துலலாம் வேணாண்டா. இங்க பாரு, உனக்கு தங்கத்துல வாங்கி கொடுக்கறதுல எனக்கு ஒன்றும் செலவாக போறதில்ல. என்ன உன்னை தாண்டி எனக்கு இந்த உலகத்துல வேற என்ன? நான் முன்னையே சொன்னா நீ கண்டிப்பா வரவிட்டு இருக்க மாட்டேன். அதனால தான் சர்ப்ரைஸா கூட்டிட்டு வந்தேன். புரியுதா? செயின் டிசைன்ஸ் பார்க்கலாம். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ சொல்லு, எடுத்துக்கலாம். என்னை விட்டு போயிட மாட்டேன்ல? எத்தனை தடவை இதை கேட்பேன்னு எனக்கு தெரியல. பயமா இருக்குடா. நான் உன் கழுத்துல கட்டியிருக்க தாலி மேல சத்தியமா உன்னை நான் விட்டு போக மாட்டேன். உந்தன் கஞ்சாடை விழுந்ததில் நெஞ்சம் நெஞ்சம் தறிக்கெட்டு தழும்புது நெஞ்சம். இந்த நூலாடை பறந்ததில் கொஞ்சம் கொஞ்சம் பிறை முகம் பார்த்தது கொஞ்சம். ரத்தம் கொதி கொதிக்கும் உலை கொதித்திடும் நீர் குமிழ் போல சித்தம் துடி துடிக்கும் புயல் எதிர்த்திடும் ஓரிலை போல நான் இருக்கேன். பனித்து